ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக்கிட்ட ரம்யாவோட அப்பா நம்ம ரம்யா பண்ண கேடித்தனோம் அவங்க கார்த்தி காதலிக்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க. இதனால கோபம் அடைஞ்ச கார்த்தி ரம்யா வீட்டுக்கு ரம்யா கண்ணத்திலே அடிக்கிறாங்க. இப்போ எதுக்கு காட்டி என்ன அடிச்சிங்க அப்படின்னு ரம்யா கேட்டதும், நீ தானே தீபாவை கொலை பண்ண, அந்த போலீஸ் சாமியாரை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போன அப்படின்னதும் ரம்யா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. கார்த்தி, நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான், மறு வார்த்தை பேசுனீங்க இந்த கார்த்தியோட மருமுகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, அதுவும் அடுத்தவும் புருஷ மேல ஆசைப்படுறே கார்த்தி, நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் யார் கார்த்தி உங்களுக்கு சொன்னா? நம்பாதீங்க கார்த்தி, நமக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக யாரோ வேணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க கார்த்தி. நமக்கு எதிரிங்க தான் இப்படி பண்ணிக்கணும் அப்படின்னது. ஓஹோ அப்படியா, ஏன் உங்க அப்பா கூட உங்களுக்கு எதிரியா அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. கார்த்தி, என்ன சொல்றீங்க? ஆமா, எல்லா விஷயத்தையும் சொன்னதும் உங்க அப்பா தான் அப்படின்னதும் ரம்யாவுக்கு செம்மையா அதிர்ச்சி ஆகுது. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரம்யா அப்பா வராங்க. ஏமா, உன்னை நான் எப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன், கல்யாணம் பண்ணலனாலும் எப்பொண்ணு உண்மையிலே கிரேட்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படியே அல்ப புத்தியோட இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. இப்படி ஒரு புத்தியோட வளரும்னு தெரிஞ்சுக்க ஆரம்பத்திலேயே உன்னை நான் விஷம் வச்சு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னதும், அப்பா நீங்களாப்பா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க. ஆமா ஆமா, இத்தனை நாளா என் பொண்ணை நான் புரிஞ்சிக்காம போயிட்டேன். உன் டயர்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே நான் படிச்சுட்டேன். இப்படி கேவலம், அதுவும் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தீபாவோட புருஷ மேல ஆசைப்பட்டிருக்கிய, அடுத்தவன் புருஷ மேல ஆசைப்படுறதே மிகப்பெரிய தப்பு. அதுவும் உன்னோட ஃப்ரெண்ட் புருஷ மேல ஆசைப்பட்டிருக்க பாரு. நீ எல்லாம் என்ன பொறப்புமா? உண்மையிலேயே உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்கு. இப்ப கூட என் தீபா க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ண நினைச்சிருக்கேன். மாச்சி, உன்னை நினைச்சாலே எனக்கு பத்திட்டு வருது. இங்க பாருங்க தம்பி, இப்ப கூட இந்த உண்மையில நான் சொல்ல காரணம், தீபா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது, இவளை மாதிரி ஒரு கெட்டவ அடுத்தடுத்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான். என்ன பண்றது, நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியா, இவ என்னோட பொண்ணா பிறந்துட்டா. இங்க பாருங்க தம்பி, தீபா சொக்கத்தாங்க, அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இவன் மட்டும் உங்க குடும்பத்தோட தொடர்புல இருந்தான்னா கண்டிப்பா உங்களுக்கு தீபாவுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது தம்பி. தயவு செய்து இந்த விஷயத்த தீபா கிட்ட சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைங்க அப்படின்னதும் உடனே கார்த்தி செம டென்ஷன் ஆகுறாங்க. முடியாது சார், இவங்களெல்லாம் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தா தான் புத்தி வரும். இங்க பாருங்க, கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னதும் கார்த்தி, அப்பா ஏதோ உளறிட்டு இருக்காரு கார்த்தி அப்படின்னதும் ரம்யாவோட அப்பா போய் நேரா நம்ம ரம்யாவும் கார்த்தி இருக்கிற போட்டோஸ் டைரியில எடுத்துட்டு கார்த்திக்கிட்ட காமிச்சிட்டு அந்த இடத்துல கொளுத்திடுறாங்க. அப்பா என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரம்யா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, நான் கார்த்திகா அடையணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் ஆசைப்பட்டேன்? ஏன்னா எனக்கு பார்த்த மாப்பிள்ளை கார்த்திகா அந்த தீபா கல்யாணம் பண்ணிருக்காப்பா. அப்படி பார்த்தா கார்த்தி என்னோட புருஷனை தான் அந்த தீபா கல்யாணம் பண்ண போறான். என் கார்த்தி, நான் தெரியாம தான் கேட்கிறேன், நான் உங்களை அடையணும்னு நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா இப்போ நீங்க கட்டின தாலி தீபா காலத்துல இல்ல. நீங்க நினைச்சா இப்போ என்ன கல்யாணம் பண்ண முடியும் கார்த்தி? அந்த தீபாவை விட நான் உங்க மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கேன் கார்த்தி. சரி, அதாவது இருக்கு, அதையாவது விடுங்க. ஆமா, இப்போ நீங்க தீபாவை காதலிக்கிறீங்களா? இல்ல, என்ன பண்றது, அம்மா சொன்னேங்கிற ஒரு வார்த்தைக்காக அவளை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதானே. இப்போ கூட தீபா மேல உங்களுக்கு காதல் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி பார்த்தா உங்க ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி, என்னோட காதலை ஏத்துக்கோங்க. தீபாவை விட நான் உங்க மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கேன் அப்படின்னு ரம்யா ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. உடனே ரம்யா அப்பா நம்ம ரம்யா கணத்துல பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஆமா, உன்னை நான் எப்படி எல்லாம் நினைச்ச ரம்யா? என்ன ரம்யா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன் அப்படின்னதும், அப்பா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் இவ்வளவு கனவு கோட்டையெல்லாம் கட்டிட்டு இருந்தேன், கடைசியில் அந்த கோட்டையை கழிச்சிட்டீங்களே, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், உங்களையும் கொண்டு போட்டுருவேன், தள்ளி போங்க அப்படின்னதும் ரம்யா அப்பாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஸோ செம்ம அதிர்ச்சி ஆகி உடனே அந்த இடத்துல நெஞ்சு வலி பொத்துன்னு விழுந்துடுறாங்க.
இதை பார்த்து ரம்யா அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி ஓடி போய் சார் எழுவுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து ரம்யா அப்பாவை எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி ரம்யாவை செம்மையா முறைக்கிறாங்க. சி உன்னை பார்த்தாலே அசிங்கமா இருக்கு அப்படின்னுட்டு உடனே கார்த்தி என்ன பண்றாங்கன்னா ரம்யா அப்பாவை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. உடனே டாக்டர் வந்து சார் அவங்க ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஏமா நான் தான் சொன்னேன்ல அவருக்கு எந்த ஒரு அதிர்ச்சி வர தகவலோ இல்லை எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வராமல் பார்த்துக்கணும்னு என்னம்மா இது இப்படி அசால்ட்டாக விட்டுருக்கீங்க அப்படின்னது. டாக்டர் எப்படியாச்சும் எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை, எனக்கு அவரை விட்டால் யாரும் இல்லை, ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னது. இப்போ காட்டி என்னம்மா பிரயோஜனம், அவங்க ரொம்ப சீரியஸான கட்டத்தில் இருக்காங்க. அம்மா இங்கே காத்திங்கிறது யாரு, அவங்க பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னதும் உடனே காட்டி வந்து போகிறாங்க. பின்னாடி ரம்யாவும் போகிறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னதும் ப்ளீஸ்மா தயவு செய்து என் கையை தொடாதம்மா, எப்படியோ கடைசி வரைக்கும் நம்ம பொண்ணும் நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பான்னு நினைச்சேன். ஆனால் கடைசியில் அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறவளா போயிட்டேம்மா, உன்னை நான் எப்படிலாம் நினைச்சு கோட்டை கட்டிட்டு இருந்தேன். ஆனால் நீ இவ்வளோ கேவலமான பொண்ணா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏமா நான் உன்னை தப்பாக வளர்த்துட்டேனா சொல்லுமா ரம்யா, நான் தப்பாக வளர்த்துட்டேனா, அப்படிப்பட்ட பாவி எதுக்குமா உயிரோட இருக்கணும், அந்த கடவுளின்னு எடுத்துட்டு அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா, நான் காதலிச்சது தப்பாப்பா, நீ காதலிச்சது தப்பு இல்லம்மா, ரோட்டால போற ஒரு குருடனை காதலிச்சிருந்தா கூட நான் மனசார என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டாளின்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். ஆனா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தீபா அவ அப்படி உனக்கு என்ன பாவமா பண்ணா, அவளோட புருஷனை அடையணும்னு ஆசைப்பட்ட பாரு, அது ரொம்ப தப்பு, மகா பாவம். இதுக்கு எவ்வளோ பாவம் எவ்வளோ புண்ணியம் பண்ணாலும் கண்டிப்பாக உனக்கு தீர்ப்பு கிடைக்காது அப்படின்னு ரம்யா அப்பா வெளுத்து எடுக்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்தியோட கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க தம்பி, நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல காரணம் தீபாவுக்கும் உங்களுக்கு இடையில எது பிரச்சனை வந்தா நீங்கள் தீபா விட்டு பிரியக்கூடாது. ஏன்னா அப்படி உங்களை பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுறதா இருந்தா என் பொண்ணு ரம்யா தான் போடுவா. அந்த காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன். இருந்தாலும் நான் உங்ககிட்ட கடைசியாக ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், அதை பண்ணுவீங்களா சொல்லுங்க சார். இங்கே பாருங்க தம்பி, ஏதோ என் பொண்ணு உங்க மேல ஆசைப்பட்டு உங்களை அடையணுங்கிறதுக்காக தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டா, இனி என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்னு நான் நம்புறேன் தம்பி, தயவு செய்து என் பொண்ணை மட்டும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துறாதீங்க அப்படின்னு ரம்யா அப்பா வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. ஐயோ என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, ஓகே சார் உங்களுக்காக நான் பொறுத்து போறேன், ஆனா இனி என்னோட லைஃப்லயும் சரி தீபா லைஃப்லயும் சரி உங்க பொண்ணை வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னதும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆனா தயவு பண்ணி என் பொண்ணை மட்டும் தண்டிச்சிடாதீங்க தம்பி, அவளுக்கு என்ன விட்டா யாருமே இல்லை, இப்போ எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு தனி மரமா அனாதி ஆயிடுவா அப்படின்னு ரம்யாவோட அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்பா ஏப்பா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, அழாதீங்கப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இது பாருமா ரம்யா, நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து இனி தீபா வாழ்க்கையில மட்டும் தலையிட்டுறாதமா, உனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கோ. இங்க பாரு, தீபா கார்த்தியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இதுல எந்த பிரச்சனையும் வராம நானே இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னதும் ரம்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்றாங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இனி நான் கார்த்தி லைஃப்லயே தலையிட மாட்டேன்ப்பா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா வந்து ரம்யா அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நான் உன்னை நம்பலாமாம்மா, எனக்கு என்னமோ உன் பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது நம்புங்கப்பா கார்த்தி, என்னை மன்னிச்சிருங்க கார்த்தி, என்னோட ஆசையெல்லாம் இப்படி என் அப்பா உயிரை பறிக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னதும் சி நீங்களாம் மன்னிக்கிற பிறவியா என்ன, இப்போ கூட நான் பொறுமையாக இருந்துட்டு இருக்குது உங்கள் அப்பாவுக்காகவும் என் பொண்டாட்டி தீபாவுக்காகவும் தான். ஏன்னா தீபா அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் நம்பிக்கை நானுன்னா அதுக்கு அடுத்த உருவம் நீங்கள் தான். இப்போ இந்த விஷயத்த சொன்னால் அவங்க தாங்கவே மாட்டாங்க. இப்போதான் அம்மாவோட பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் நல்லபடியா திரும்பி வந்திருக்காங்க. இதையும் சொல்லி அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பல. இனி உங்க அப்பா சொன்ன மாதிரி ஒழுங்கா இருக்கு பாருங்க அப்படின்னு கார்த்தி வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி இன்னொரு வேண்டுகோள், இப்போ எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு தனிமரம் ஆயிடுவா, அவளை உங்க வீட்டுல வச்சு நல்லபடியா பார்த்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் தம்பி, உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் அப்படின்னது. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, கவலைப்படாதீங்க, என் கல்யாணம் முடிச்ச கையோட உங்க பொண்ணுக்கு நல்லபடியா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து
நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யா அப்பா வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இதை பார்த்து ரம்யா அதிர்ச்சியாகி பயங்கரமாக அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தீபாவுக்கு விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ரம்யாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து ரம்யா பற்றி ரகசியத்தை வந்து இப்போதைக்கு தீபா கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னா வருத்தப்படுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா சொல்லிக்கலாம்ங்கிற மாதிரி அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா கார்த்திக்கிட்ட தனியா வந்து கார்த்தி என்னோட ஆசை, என்னோட திமிரு என் அப்பா உயிரை பறிக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை கார்த்தி. நடந்த தப்புக்கெல்லாம் நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கிடைக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க கார்த்தி. இனி நான் கண்டிப்பாக உங்களுக்கு தீபாவுக்கு உண்மையாக இருப்பேன். உங்கள் 2 பேர கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னதும் மறுபடியும் உங்கள் நாடகத்தை ஆரம்பிச்சிங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு கல்யாணமாகும் வரைக்கும் தான் உங்களுக்கு எங்கள் வீட்டில் இடம். அது வரைக்கும் தீபா விஷயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் நீங்கள் தான். என்னை வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கிளம்பினதும் இந்த பக்கம் தீபா வந்து ரம்யாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நான் இப்படி அனாதி ஆயிட்டேன் தீபா, நான் எங்கன்னு போவேன், பேசாமல் நான் என் அப்பா இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னது. ஏமா ரம்யா இப்படிலாம் பேசுகிற, அதான் நாங்களாம் இருக்கோம்ல, வாமா இங்கே பாரு, தீபா கல்யாணம் முடிச்ச கையோட உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் நீ எங்க வீட்டிலே தாராளமா இருந்துக்கலாம். இனி அது உன்னோட வீடு, வாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ரம்யாவை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. நான் காலடி வச்சுட்டேன்டி, என் அப்பா பண்ண ஒரே ஒரு விஷயம், அவர் உயிரை விட்டு என்னை காட்டி கூட சேர்த்து வச்சிருக்காரு. அப்பாவுக்கு சத்தியம் பண்ணா நான் காட்டி விட்டு போயிடுவேனா, என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவான். அது என் கார்த்தியை மட்டும்தான் மாதிரி ரம்யா வந்து வில்லத்தனமா யோசிப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி